செட்டிநாடு காளான் கிரேவி செய்ய காளான் இந்த மாதிரி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 4-5 முந்திரி, சீரகம், சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 1/4 மூடி துருவின தேங்காய். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் முந்திரி, சீரகம், சோம்பு, பூண்டு, இஞ்சி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் ஒரு பேஸ்ட்டாக தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அது கூட 2 பச்சை மிளகா. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழைய வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் அரைச்சி வச்ச சீரகம், சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் கட் பண்ணி வச்ச காளானை சேர்த்துக்கலாம். காளானை நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து காளானை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் திரண்டு காளான் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது கஸ்தூரி மேத்தியை 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்ட அப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா செட்டிநாடு காளான் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.